தாத்தாவும் பேத்தியும் இல்லைடா தலைப்பு வித்தியாசமாக இருக்கு. தாத்தாவும் பேத்தியும் எல்லா குடும்பத்திலும் வரும் சம்பவங்கள். தாத்தாவை பார்த்தவொன்னே பேத்திக்கு ஒன்றுமே புரியாது. தாத்தா தாத்தான்னு ஆடுவா, குதிப்பா, பேசுவா. இந்த தாத்தாவுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா தாத்தா மேலே பேத்திக்கு இவ்வளோ பாசம். பதி பசு பாசம் எனும் பகர் மூன்றில் பதி அணியில் பசு பாசம் நில்லாதே. திருமூலர் திருமந்திரம். மிகப்பெரிய விஷயம். இந்த பாசம் என்ற அழுக்கிலிருந்து எவன் ஒருவன் மீளுகிறானோ அவன் இறைவனடி சேர்வான். இது திருக்குறள், ராமாயணம், மகாபாரதத்துக்கு முன்னாடியே வந்த கதை. திருமூலர் திருமந்திரம் கதை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாசம் என்ற அழுக்கிலே தான் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக இப்போ சொத்து குவிப்பு வழக்கு பல பேர் மேலே, செந்தில் பாலாஜி மேலே, கேஎன்ஆர் மேலே, நிறைய பேர் மேலே சொத்து குவிப்பு. இந்த சொத்து குவிப்பெல்லாம் எதற்காக மனிதனுக்கு வருகிறது? ஒரு மனிதன் சராசரியாக வாழ வேண்டும் என்றால் உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இது மூன்று தான் அவசியம் தேவை. இதுக்கு ஒரு 1000 கோடி ரூபா சொத்து தேவையே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இந்த பதி பசு பாசம்னு சொன்னேனே, பாசம் என்பது பற்று. மகள், பேத்தி, பேரன், இவன் மேல் உள்ள பற்று. தனக்கு பிறகு தன் குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், பேத்திகள் எல்லாரும் வாழ வேண்டும் என்ற சந்தோஷத்தில் சொத்தை சேர்ப்பது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு கூட சேர்க்கலாம். ஒரு 100 கோடி ரூபா இருந்தால் பேரன் பேத்திகள்லாம் வாழலாம். 1000 கோடி ரூபா இருந்தால் பல ஜென்மத்துக்கு தன்னுடைய வம்சாவளி முறைகள் வாழலாம். இதனால் பேராசைப்பட்டு சொத்து குவிப்பு. அதனால் வரக்கூடிய துன்பங்கள் என்ன, அதை விளக்குவதுதான் திருக்குறள். கடவுள் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னான். பதி பசு பாசம். ஞானிகள் சித்தாந்திகள் வகுத்து. முருகன் போட்டோவை பார்த்துருப்பீங்க. மயில் மேலே உட்காந்துருப்பாரு. மயில் காலு கீழே ஒரு பாம்பு உட்காந்துருக்கும். புரியுங்களா? அந்த மயில் மேல் உட்கார்ந்துருப்பான் முருகன், பதி இறைவன், மயில். புரியுங்களா? மயில் மேலே உட்காந்துருக்கான் முருகன். இந்த பாம்புக்கு மயில் காலு கீழே உள்ளது பாசம். இந்த பாச அழுக்கிலிருந்து எவன் மீளுகிறானோ அவன் இறைவனடி சேர்வான். பாசம் என்று நினைத்து இந்த பாசத்தினால் பல துன்பங்களை நாம் செய்கிறோம். இதிலிருந்து எவன் விடுபடுகிறானோ அவன்